கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 78வது அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 78 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அன்பை பருகிட ஓடோடி வந்துலேன், அன்பை பருகிட ஓடோடி வந்துலேன். ஒம்மாக மாறிட உலகை மறக்கிறேன், அம்மாக மாறிட உலகை மறக்கிறேன். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத பாப்பாற்ற செல்வமே, நான் தேடியும் கிடைக்காத பாப்பாற்ற செல்வமே. பேரின்ப கடலிலே ஓய்வேந்து மூழ்கனாம், பேரின்ப கடலிலே ஓய்வேந்து மூழ்கனாம். துதித்து மகிழனாம் தூயோனாய் பாலனாம், உம்மை துதித்து மகிழனாம் தூயோனாய் வாழனாம். மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடாம் மகிமையின் மேகமே. ஒமுக சாயலை உருவாக்கம் தெய்வமே, ஒமுக சாயலை உருவாக்கம் தெய்வமே. கொடியாக படரனாம் வந்தன் நேசமே, கொடியாக படரனாம் வந்தன் நேசமே. மடி மீது தவளனாம் மலலை குழந்தை நான், மடி மீது தவளனாம் மலலை குழந்தை நான். ஐயா உம் நிழலிலே ஆனந்த பரவசம், ஐயா உம் நிழலிலே ஆனந்த பரவசம். அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம், அளவிலா பேரின்பம் ஆரோக்கியம் அதிசயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் ஆண்டு பிரதான 78வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். 77வது அதிகாரம் ஆசாவுடைய சங்கீதத்தை நம்ம தியானிச்சோம். எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. இன்னைக்கு ஒரு தேசம், இஸ்ரேல் தேசத்தை குறித்த ஒரு எக்ஸ்ரே என்னன்னு சொல்ல பார்ப்போம். ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன், என்னால எக்ஸ்ரே இல்லாம இருக்க முடியாது. எக்ஸ்ரே உள்ள போய் பார்க்கும். உள்ள ஒரு எலும்பு உடஞ்சிருக்கும், எலும்புல ஒரு கட்டி இருக்கும், எலும்பு அரிச்சிருக்கும், எலும்புக்குள்ள ஓட்டை இருக்கும், எலும்பு தேஞ்சிருக்கும். எதனால அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். எக்ஸ்ரே எங்களுடைய ஒரு பேசிக். இங்க நம்ம பார்க்கறது இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. 2 வாழ்க்கை இருக்கு. ஒன்று உலக பிரகாரமான வாழ்க்கை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒரு தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இப்ப சூடான் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சி. எத்தியோப்பியா இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை லேண்ட், அங்கே எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆனால் இஸ்ரேல் தேசம், அமெரிக்கா, இங்கிலாந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய, அதாவது எக்ஸ்டர்னலா உலக பிரகாரமாக அப்படி ஒரு வளர்ச்சி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் அமெரிக்காவில் போய் நான் இருக்கணும், அங்கே போய் நான் வாழணும், இந்தியாவில் எங்களுக்கு பிடிக்காது அப்படி சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நாங்கள் போனால் தான் தெரியும் அங்கே இருக்கிற பிரச்சனைகள். இது உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த ஒரு உறவு முறிக்கப்பட்டுச்சு. புரோக்கன். எப்படி முறிக்கப்பட்டுச்சுங்கிறத நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் அவங்களுக்கு காட்டுறேன். இப்ப தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
சங்கீதம் 78வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவரை நம்ப வேண்டும். நம்பர் 1, ஆண்டவரை நம்பணும். நான் ஒரு கடவுள் இருக்கேன், நீங்க என் பிள்ளைக, இந்த தேசத்தை நான் உண்டாக்குனேன், நான் உருவாக்குனேன். ஆபிரகாம்னு ஒரு மனிதனை அழைத்தேன், அவன் மூலமாக 2 பிள்ளைகள், ஒரு யாக்கோபு, அந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் கொடுத்து இந்த தேசத்தை உண்டாக்குனேன். இனி நீ நம்பணும். ஆனா இவங்க என்ன செய்யல? அவரை நம்பவில்லை. நம்பர் 1 பிரச்சனை, நம்பவில்லை. 2வது, அதே 7வது வசனத்துல பாருங்க, அவருடைய செயல்களை மறவாமல் செய்வர்களை மறந்துட்டாங்க. என்னெல்லாம் அந்த தேசத்துக்கு செய்தாரோ அதை மறந்துட்டாங்க. 2 பிரச்சனை உங்களுக்கு காமிச்சிட்டேன். 3வது பிரச்சனை 21வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 21வது வசனம், அவரை விசுவாசியாமலும் அவரை ரட்சிப்பை நம்பாமல். விசுவாசிக்கவில்லை. ஆண்டவருடைய பிரதான ஒரு எதிர்பார்ப்பு, நீ என்னை விசுவாசிக்கணும். பரிசுத்த பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் நான் அறிவேன், எனக்கு தெரியும் என் கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. ஆனா இவங்க என்ன செய்யற? விசுவாசிக்கவில்லை. ரட்சிப்பை நம்பாமல். ரட்சிப்புங்கிறது விடுதலை. 2 வகையான ரட்சிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, உலக பிரகாரமான இவர்கள் ஒரு எகிப்துங்கிற ஒரு தேசத்துல அடிமையா இருந்தாங்க. அந்த தேசத்திலிருந்து அவங்கள விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை விசுவாசிக்கவில்லை. சரி, இது 3 குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். 4வது ரட்சிப்பை. 5வது 35வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 35, உன்னதமான தேவன் என் மீட்பர் என்று நினைவு. உன்னதமான தேவன், த மோஸ்ட் ஹை காட், உன்னதமான தேவன். இந்த உன்னதமான தேவன்கிறது அவருடைய ஒரு நாமம். சங்கீதம் 91வது அதிகாரம் 1வது வசனத்துல, உன்னதமானுடைய மறைவில் சார்பவளுடைய நிழல். இந்த உன்னதமான தேவனை 35வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்பது நினைவு. உன்னதமான தேவனை அவர்கள் மறந்துட்டாங்க. சரி, 37வது வசனத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இருதயம் நிலைவரப்பட வேண்டும். அந்த இருதயங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஸ்ல இருதயத்துல அவர் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கணுங்க. அப்படி ஆளுகை செய்யணும். அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆளுகை செய்யும் போது நம்ம உணரணும், நீங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்காங்க. பல முறை நான் உங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த உன்னதமான தேவன் என் இருதயத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாரு. புல்பெட்டில் என் மக செய்தி கொடுக்குறான், டீனா திவ்யா. அவர் செய்தி கொடுக்கும்பொழுது நான் ஒரு தகப்பனார், நான் கீழே உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். என் இருதயம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதித்து கொண்டே அந்த செய்தியை கேட்டேன். அப்புறம் அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணனேன். வியூ எல்லாம் பார்த்தீங்கன்னா 215 அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயம் நிலைவரப்படும். சங்கீதம் 78வது அதிகாரத்தை நான் உங்களுக்கு விளக்கிக்கிட்டு இருக்கேன். அதை ஒரு எக்ஸ்ரே அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். எக்ஸ்ரே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறேன். என்னலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய எதிர்பார்ப்பு 7வது வசனம், அவரை நம்ப வேண்டும். 2வது குறிப்பு, செயல்களை மறக்கக்கூடாது. 21வது வசனம், விசுவாசிக்க வேண்டும். 2வது ரட்சிப்பை நம்ப வேண்டும். 5வது குறிப்பு 35வது வசனம், உன்னதமானவர் என் தேவன் என்று நினைவு கூற வேண்டும். 37வது வசனம், இருதயம் நிலைப்பெற ஆடக்கூடாது. 2 நினைவுகளாலே குந்தி நடக்கிற அனுபவம் இருக்கு. ஒரு நாள் இயேசுதான் கடவுள், இன்னொரு நாள் ரூபாதான் கடவுள். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய பிரேயர் ஹாலில் ஒரு அம்மா இருந்தாங்க, பேர் சொல்ல மாட்டேன், யாரும் பேரை போட்டக்கூடாது. அந்த அம்மா நம்முடைய பிரேயர்ஸில் வருகிற ஒரு தம்பிக்கு உங்கள் பையன் மக கல்யாணத்துக்கு ரூபா கொடுத்தாங்க. நான் முதல்ல கேட்டேன், அம்மா வட்டி கேட்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது சொல்லிச்சு, கொடுத்தால் வாங்கிக் கொள்வேன், ஆனால் கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா மீட்டர் வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டினை போட்டு இது சம்பாதிக்கிற ரூபாய் முழுவதும் வட்டியாக வாங்கிடுச்சு. ரொம்ப வருத்தத்தோடு என்கிட்ட சொன்னார், வீட்டை நடத்துறதே கஷ்டமாக இருக்குது, அம்மாவுக்கு வட்டி செலுத்துறது தான் சரியாக இருக்குது. நான் ஒரு சில ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த ரூபாயை அந்த அம்மா கையில் கிடைக்க ஏற்பாடு பண்ணினேன். அப்போ அந்த அம்மா ரூபாயை வாங்கிக்கிட்டு ஒன்று சொல்லுதான், யோ காசு தாயா கடவுள் அப்படின்னு சொல்லு. யார் கடவுளா?
காசு. இந்த அம்மா எத்தனையோ புல்பெட்டில் போய் செய்தி சொல்லியிருக்கு. ஆனா அதுக்கு யாரு தான் கடவுள்? காசு தான். இருதயம் ரெண்டு நினைவுகள், ஒரு பக்கம் இயேசு, இன்னொரு பக்கம் காசு. காசு தான் கடவுள் சொல்லுது. அதான் இருதயம் நிலைவரப்படும். அது 37வது வசனத்துல உடன்படிக்கையில் உண்மையா இருக்கணும். உடன்படிக்கையில் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கவில்லை. உடன்படிக்கையில் உண்மையா இருக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் சொல்றேன். உடன்படிக்கை என்றால் என்ன? சிம்பிள். ஒரு சொத்து நீங்க வாங்க போறீங்க. அந்த சொத்து பல கோடி சரி ஊருக்குள்ள இருக்கு. ஒரு 5 ஏக்கர் இருக்குது. யாராலையும் வாங்க முடியாது. நீங்க போய் ஒரு தமிழ் பண்டிட் வாத்தியார், ஒரு மாசம் சம்பளம் 5000 ரூபாய், அவர்கிட்ட போய் சார் இந்த 5 கோடி சொத்தை நீங்க வாங்கி கேட்கணும். நீங்க ஒரு பொலிட்டிஷியன் போகணும். அந்த ஆள்கிட்ட போய் ஐயா எங்கிட்ட ஒரு சொத்து இருக்கு, அது வாங்கிதா? சரி சரி, என்ன ரேட்டு? 5 கோடி. வெள்ளங்க போடு, இவன் தான் வாங்கி முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸா ஒரு 50 லட்சத்தை அட்வான்ஸா கொடுப்பாரு. வாங்கிட்டு சைன் பண்ணுவீங்க. 3 மாசத்துல தான் நான் பதிஞ்சிடும். 3 மாசத்துல பதிஞ்சாச்சுன்னா இது உங்களுக்கு, பதியெல்லாம் எனக்கு. இது அக்ரிமெண்ட் அல்லது உடன்படிக்கை. அதுபோல நமக்கும் கடவுளுக்குள்ள உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில அவர் உண்மையா இருப்பார், நம்ம உண்மையா இருக்கணும். அதனால உண்மையா இருக்கவில்லைங்கிறது ஆண்டவருடைய கட்டளை. சரி, 8வதாக குறிப்பா 53வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு 53 சங்கீதம் 78 53 அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாக வழிநடத்தினார். பயப்படாதபடிக்கு. ஆனா அவங்க பயந்தாங்க. பயம் இருக்கக்கூடாது. அவர் என்னை வழி நடத்துவார். 9வது குறிப்பு 56வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கோபம் மூட்டி அவருடைய சாட்சிகளை கை கொள்ள வேண்டும். ஆனா கோபம் மூட்டினார். இது எல்லாத்துக்கும் ஒரு கீ வசனம் 32வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 32 இவைகளெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமலும் பின்னும் நம்பாமல் அதிசயங்களை நம்பவில்லை. ஆண்டவர் அன்னைக்கு தான் அதிசயம் செய்கிறார், இன்னைக்கு செய்கிறார். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்கிறார், உங்க வாழ்க்கையில் அதிசயம் செய்கிறார். ஒரு சாட்சி நான் உங்களுக்கு சொன்னேன், திரும்ப நான் சொல்றேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுத்தார். உங்களுக்கு சொன்னேன், கொடைக்கானல்ல எங்க அப்பா 87 88 கொடைக்கானல் ஒரு சின்ன வீடு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும். 2 லட்சம் ரூபாய்க்கு வீடு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். அதே நாங்கள் ரொம்ப ப்ரீமியாக வாங்கி வச்சிருந்தோம். நல்ல ஒரு நல்ல லொக்கேஷனில் சின்ன வீடு கிடச்சிச்சு. எங்கள் அம்மா அங்கே ஜோம் பண்ணாங்க. அது எப்போ தெரியும்னா, அந்த வீடை கொஞ்சம் நாங்கள் பெருசாக்கி அதை டெக்கரேட் பண்ணி ஆண்டவர் எங்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுத்தாரு. ஏன் பண்ணாதுங்க. அப்போ என்னுடைய தங்கச்சி மாப்பிள்ளை, எங்கள் வீட்டு மருமகன், 2வது மருமகன் கொடைக்கானல் இருக்கார். அவர் பேர் ஜாய் பிரதீப், ஜெயராஜ்நாதா குரூப்பில் உள்ளவர். அவர் அந்த வசனத்தை சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னுடைய மாமியார் மிஸ்ஸஸ் அலெக்சாண்டர் இந்த இடத்துல, அவர் இடத்த காட்டுறார், இந்த இடத்துல நின்று கொண்டு ஜெபம் பண்ணாங்க. எஸ்அப்பா, இந்த சின்ன வீடை ஒரு மாளிகையாக மாற்றி என் பிள்ளைக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. மாளிகையா மாற்றி எங்க அம்மா கிட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. இதை ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு இதை எங்களுக்கு செய்தார். இது ஒரு அதிசயம். எத்தனையோ பேருக்கு இந்த வீடு அவங்களை விட்டு போயிடும். ஆனா அதை வச்சு பெருசாக்கி கொடுக்குறாரு. இது நம்ம என்ன செய்யணும்? நம்ம சரி, இப்போ நம்ம வசந்தோம். உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் காமிச்சிட்டு ஆண்டோடைய எதிர்பார்ப்பை இவங்களால மீட் பண்ண முடியும். முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். என் ஜனங்களே, ஆண்டவர் என் ஜனங்கள்ங்கிறாரு. இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களை என் ஜனம். ஏன் என் ஜனம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனத்தை உயர்த்தி 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 உலகமெல்லாம் இது பார்க்கணும். சாலமோன் காலத்துல நடந்துச்சு. சாலமோன் காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற பெருமையை எல்லாரும் கேட்கறாங்க. ஷேபா நாட்டு ராணி கேட்கறாங்க. கேட்டு பார்க்க வர்றா. பார்க்க வந்தவ ஒன்னு சொல்றா. என்ன சொல்றான்னா, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம் வந்து பார்த்தா இப்படி இருக்கேன். யூஸ்வலா ஆப்போசிட்டா இருக்கும். எல்லாரும் பில்டப் பண்ணுவாங்க, உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா இங்க அப்படி ஆண்டவர் உயர்த்தினாரு. உயர்த்தி இதை ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வச்சாரு. இதை பார்த்து எல்லாரும் இந்த ஜீவனுள்ள தேவனை பின்பற்றணும்னு சொல்லி. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டேன், என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்கள் உங்கள் செவிகளை சாயுங்கள். உபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்தார்னா, என் ஜனங்களே, இத 11வது வசனத்துல பாருங்க, அவருடைய செய்கைகளையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர் செய்யறத
வசனங்களை அவங்க என்ன செய்றாங்க, மறக்கிறாங்க. சரி, மறக்கிறது நமக்கு லேசா கஷ்டமா? ரொம்ப லேஸ். நம்ம எதை மறக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசினா மறக்க மாட்டோம். நீ இப்படி சொன்னே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன ட்ரெஸ் போட்டு எப்படி நீ கையை ஆட்டி சொன்னங்கிறத நம்ம மறக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் செய்த அதிசயத்தை நம்ம மறந்துடுவோம். 81வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 81:11. என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. நான் வாசிச்ச வசனங்களை என்னுடைய இருதயத்தை உடைத்த வசனங்கள். இப்ப உங்களை கொஞ்சம் இருக்கீங்க, உங்களை யாராவது எனக்கு அந்த பிள்ளையை பிடிக்காது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். சர்வ வல்லவர், வானத்தையும் ஒன்றிய பண்ணவர் சொல்றாரு, என் ஜனமும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. இதை விட ஒரு கஷ்டமான காரியத்தை சொல்ல முடியுமா? ஆண்டுடைய இருதம் உடைக்கப்பட்ட நிலைமை. அவர் தான் என் ஜனங்களை என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனத்திற்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். சாயுறது அப்படி கேட்கறதுக்கு. இந்த உபதேசம் சாயுங்கள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை அவருடைய ஒரு டெக்னிக், இந்த டெக்னிக் என்னன்ற உங்களுக்கு நான் காட்டுறேன். எடுத்துக்கொள்ளாமா? மார்க்கு 4வது அதிகாரம் 1 வசனம். மார்க்கு 4:1. அவர் மறுபடியும் கலிலேயாவுக்கு போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்களை எடுத்து இப்ப 2வது வசனம், அவர் அநேக விஷயங்களை அவர்களுக்கு போதித்தார். போதிக்கும் சொன்னது போதிகள், டீச்சிங். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்து 2 வகையான ஊழியத்தை செய்தோம். ஒன்னு ஹீலிங், சுகத்தை கொடுக்குறது, ஒன்னு டீச்சிங். 2மே ஈக்குவல். எதற்காக அப்படின்னு கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஹீலிங்கை கொடுக்குறாரு. ஹீலிங்கை கொடுத்தவொடனே அவன் என்ன செய்யணும், லேர்னிங்க்கு வரணும். என் கூட இருந்த ஒரு சகோதரர், பேர் சொல்ல விரும்பல, அவருக்கு கேன்சர் கட்டி நுரையீரலில் வந்துச்சு. இது மதுரை விருதுநகர் ஜிஹெச்ல கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. என்கிட்ட அவர் காட்டுறாரு, சார் எனக்கு இருமனா ரத்தம் வந்துச்சு, ரிப்போர்ட்ல என்ன இருக்கு, கேன்சர். ஆனால் அவரை சொல்லலை. நான் சொன்ன உடனே ஷாக்கு. சார் என்ன சார் சொல்றீங்க, அவங்கெல்லாம் சொல்லவே இல்லை. எங்க பாருங்க எழுதியிருக்கு. என்ன செய்ய, உங்க வீட்டு பக்கத்திலே பிரதர் ஜெயபால் சார் இருக்கார், ஆலன் பால் உடைய ஸ்தாபகர், அப்பா எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், பாண்டியன். போய் ஜோமனி, எனக்கு ஒரு சொந்தக்காரர் போய் ஜோமனிட்டு வர்றாரு. மாதிரிக்கு நான் சொல்ல இடத்துல போய் அதை பயாப்சி பண்ணி பார்க்குறாங்க, கேன்சல் தான் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஊழிக்காரர் இருக்கார். இன்னைக்கு எங்கள் ஆலயத்தில் அவர் தான் செய்தி கொடுத்தார். புல்பெட்டில் ஏறி மரணத்தை செய்தி அவர் கொடுத்தார். இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீச்சிங். முதல் ஹீலிங், அப்புறம் டீச்சிங். இப்போ இந்த சகோதரனை ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், அப்புறம் வர போதகரா மாற்றிட்டார். இது ஆண்டோடைய ஒரு ப்ரோக்ரஸ். பாருங்க, மார்க் 4வது அதிகாரம் 23வது வசனம். கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாக இருந்தால் கேட்கணும். எல்லாரும் காது இருக்கு, ஆனா இந்த காது கேட்காது. சில விஷயம் உங்களுக்கு பிடிக்காது, நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 4வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க, 4:23. கேட்கிறதுக்கு ஒருவன் காதுல கேட்கிறார். ஒவ்வொரு டீச்சிங்கா கொடுக்கிறார். இப்ப நான் எங்க போனா செய்தி வேற மாதிரி போயிடும். அதனால நீங்க தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? இந்த இஸ்ரேல் மக்களுடைய அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, கடினமான மக்கள், முரட்டாட்டமான மக்கள். இவங்களை குறித்து எசேக்கியேல்ல ஒரு அருமையாக ஆண்டவர் காட்டுகிறார். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க, 2:4. இஸ்ரேல் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஹார்ட் பீப்பிள். அவர்கள் கடின முகம், முரட்டாட்டம் உள்ள இறுதிமுகம். கடின முகமும் முரட்டாட்டமும். விருதுநகரில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. அண்ணாச்சி அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் எத்தனையோ விருதுநகர்ல நாங்கள் தலைமுறையாக பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு தலைமுறை, எங்கள் அப்பா காலத்தில், என் காலத்தில், அடுத்த ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் உள்ள பசங்க 2 பேர் அண்ணன் தம்பி. அவங்க அம்மா என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய பேஷண்ட்டு, அவங்க அப்பா அம்மா ஏன் பேஷண்ட்டு, பசங்க என்கிட்ட வராங்க. இந்த பையன்கிட்ட, தம்பி நீ என்ன செய்கிற, என்ன பண்ற கேட்டேன். அதுக்கு அவன் பதில் சொல்லலை. எதுக்கு பதில் சொன்ன எனக்கு நான் அதை விட்டுட்டு டக்குன்னு வேற போயிட்டு வேற பேசிட்டு இருந்தேன். அடுத்த நாள் அவங்க அப்பா அம்மா இந்த பையன் 3 பேர் வந்து, இந்த அம்மா சொல்லுது,
டாக்டர் நேற்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லலை. நான் வீட்டை கட்டச்சுங்க. டாக்டர் சார் ஒரு அன்பா உங்ககிட்ட கேட்குறாரு, நீ என்ன செய்யறேன்ட்டு நீ பதில் சொல்லலை. டாக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெரிய காலேஜ் படிக்கிறேன் சார், என்னை மன்னிச்சுக்கோங்க சார், நான் தெரியாமல் உங்களுக்கு பதில் சொல்லலை. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. சாதாரண மேட்ரை பெருசாக ஆக்காங்க. இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க இருக்காங்க. இப்போ இந்த மக்களில் முரட்டாட்டமானவர்கள், கடினமானவர்கள், அவங்க அவர்களுக்கு பயப்பட ஆராசனம், அவருடைய வார்த்தைக்கு அஞ்ச வேண்டாம், நெருஞ்சில் முள், நீ பயப்படாத. அப்படிப்பட்டவங்க தான் ஆண்டவர் செய்கிறாரு, அனுப்புகிறார். இதுதான் அவருடைய ஒரு வாழ்க்கை. சரி, 2வது வசனத்தில் வருவோம். சங்கீதம் 78:2. என் வாயை ஓமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை 100% ஃபாலோ பண்ணார். இதுதான் டெக்னிக். திரும்ப நம்ம ஏற்கனவே எடுத்த மார்க்கு 4வது அதிகாரம் 34வது மார்க்கு 4:34. ஓமைகளாலே அன்றே அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை. ஓமைகள் ஏன் ஓமைகள் சொல்றாருன்னா புரிஞ்சு கொள்றதுக்கு லேசு. இப்ப விதை விதைக்கிற ஒருத்தனை இஸ்ரேல் தேசத்துல விதை வைக்கிறது டெய்லி பாக்குறாங்க. அப்ப விதைக்கிறாங்க, அது அப்படி தூவாங்க, அது எங்க விழுங்குறது அவனுக்கே தெரியாது. கல்லுல விழும், நல்ல நிலத்துல விடும், முள்ளுல விழும். இந்த ஒரு ஆண்டவர் புரியுறதுக்கு ரொம்ப லேசா இருக்கிறாரு சொல்றாரு. அதனால இங்க நம்ம பார்க்கிற சங்கீதம் 78வது அதிகாரத்துல இதை இன்னும் நல்லா புரியுறதுக்கு தெரியும். 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர் 2 உங்களுக்கு அவர்களுக்கு. அவர்கள் யாரு? கடினமான மக்கள். என்ன சொல்ல மாட்டேன், யாரு? யூதர்கள். பின்னாடியே போவாங்க, இயேசு பின்னாடியே போவாங்க. எதுக்கு பயம்? குற்றம் கண்டுபிடி. எங்கிட்ட சிக்குவாரா, கை கால்வாதி சாப்பிட்டானா பிடிச்சுக்கிடுவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சுக்கிடுவாங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தான் பார்ப்பாங்க. ஆனால் அவர்கிட்ட ரட்சிப்பு பெற்றுருவாங்க. பரலோகராஜ் அந்த ஐடியாவே இருக்காது. இன்னைக்கும் அப்படிதான் இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையில குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க ஒழிய அவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, 13வது அதிகாரம் 10வது வசனத்துல 9வது வசனம், அதுக்கு காதுலன்னு கேட்கறது. காதுல ஒரு விருத்த சேதம், ஒரு வார்த்தையை சொன்னான்னா நம்ம அதை எடுத்துட்டோம். என் மக செய்தி சொல்லும் போது ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை சொன்னான். அவருடைய பையன் 10th படிக்கிறான். பெரிய பையனோட வேலை இருக்கான், ஸ்டீவ் சிஜித்ராஜ். ஏதோ ஒன்று செஞ்சதுக்கு பயங்கரமாக திட்டி விட்டாலாம். திட்டி விட்டு படா திட்டி விடாதன்னு படா போயிட்டான். அப்புறம் அவளுக்கு ஒரு பெரிய ஆவியான உறுத்துதல். சும்மா இருந்த பையன், அவன் ஒன்றுமே செய்யலை, எதுக்கு நீ அவனை திட்டன்னுட்டுன்னு. இப்போ திட்டாளா. இப்போ திரும்ப வர்றதுக்கு 2 மணி நேரம் இருக்கு. 2 வருஷம் ரிகர்சல் பண்ணுறான். ஸ்டீவ்கிட்ட எப்படி அவன் மன்னிப்பு கேட்கறது? அவன் பையன், சின்ன பையன், என் பையன். ஆனால் ஆவியானவர் மன்னிப்பு கேட்கலாம் விட மாட்டாருட்டு அவன் கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் ரிகர்சல் பண்ணிட்டு வந்த உடனே ஸ்டீவ் அம்மா மன்னிச்சுக்கடா, நான் திட்டி விட்டேன்ட்டு அவன் திட்டிக்கிட்டே போயிட்டான். இப்போ அவன் அழகா சொன்னா, திட்டுறது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் டேக். ஆனால் நம்ம மன்னி கேட்கறதுக்கு 2 hours எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னு சொல்லி. சரி, இப்போ இதில் அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட போயிடுவேன். 78வது அதிகாரம் 2வது வசனத்துல, என் வாயை ஓமைகளாலே திறப்பேன். இவர்கள் யார் அப்படின்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் மக்கள். இவர்களை குறித்து ரோமர்ல பவுல் ரொம்ப அருமையாக இவங்கள குறித்த ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்காரு. இது பவுலை தவிர யாரும் சொல்ல முடியாது. ரோமர் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நீ யூதன் என்று பெயர் பெற்று. இப்போ யூதர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை இருக்கு. நாங்கள் யெகோவா தேவனுடைய பிள்ளைகள். அவங்க நடக்கிற நிறைய வித்தியாசமாக இருக்கும். அவங்க டாலாக இருப்பாங்க, ஃபேராக இருப்பாங்க, ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய பிரெயின் யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு பேர். ஆனால் யூதன ஒரு பேர் நியாயப்பிரமாணம் தேவனை குறித்து மேன்மை பாராட்டி எல்லாம் உபதேசம் பண்ற. ஆனால் நன்மை தீமைங்கிறது வாய்க. உன்னை குருடனுக்கு வழிகாட்டிய, குருடனுக்கு வழிகாட்டி. அப்படின்னா இவங்க எதை நம்புறாங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நம்புவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, அதை நம்ப மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை ஆண்டவர் காட்டுறாரு எப்படின்னா, உள்ளத்துல யூதனானது, உள்ளங்கிறது இருதய தொட்டில் விருத்தசனை பண்ணி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து வித்தியாசம் இருக்கும். அப்ப இப்படி
பட்ட வேண்டிய புகழ்ச்சி மனுஷனான தேவனாக. அப்ப நமக்கு ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிச்சு வழி நடத்துக. சரி, 3வது வசனத்துக்குள்ள வருவோம். சங்கீதம் 78 3வது வசனம். அவைகளை நாம் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அவைகளை தெரிவித்தார்கள். கேள்விப்பட்டோம், நடந்தது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தகப்பன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என் மக டினாதேவியாக்கு அன்னைக்கு நான் ஒரு வசனத்தை, உனக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் தெரியுமாமா, அப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை சொல்றா, அப்பா நீங்க இதை சொல்லவே இல்லப்பா, நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இதை நான் மறக்கவே மாட்டேன். அவ எப்பப்ப செய்தி சொல்றாளா புல்பிட்ல, அட்லீஸ்ட் ஒருக்காவது எங்க அப்பாங்கிறது சொல்லாம இருக்க மாட்டேன். என்னுடைய ரட்சிப்பு 2000 ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப இருந்து இன்னைக்கு வரை என்னை பார்க்குறேன். இந்த காரியத்திலையும் எங்க அப்பா தான் எனக்கு ஒரு மாடல். இப்போ நான் அவளை எப்படி பைபிள் டீச் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். 2 பசங்களையும் உட்கார வச்சிருப்பா. பைபிள் ஸ்ரீ வீட்டு ஜபம் இருக்கும். 3 பேரும் ஜபம் பண்ணுவாங்க. இந்த வசனத்தை வாசிப்பா. அதை யார் சொல்லிக் கொடுக்கணும்? அம்மா பிள்ளைக்கு. ஆனால் எங்க இஸ்ரேல் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, யோசுவா 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும். யோசுவா 2:7. முதலாவது அதிகாரம் 7வது. யோசுவா 1:7. இந்த ஊழியத்தை எப்படி ஆண்டவர் கொடுக்கிறார்னா, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணப்படி. இப்ப யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? என் தாசனாகி மோசே. மோசேட்டு இருந்து யாருக்கு போகுது? யோசுவாக்கு போகுது. அடுத்து அந்த ஸ்டெப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த முதல் வசனத்துல மோசையின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன். 24வது அதிகாரம் 29வது வசனத்துல இந்த காரியங்கள் நடந்தபோது நூனின் குமாரனாகிய யோசுவனும் கர்த்தருடைய ஊழியக்காரன். இங்க ஆரம்பிக்கும் போது மோசையின் ஊழியக்காரன் தான் ஆரம்பிக்கிறார் யோசுவாவை. ஆனா முடிக்கும்போது கர்த்தருடைய ஊழியக்காரன். குரோத். இந்த குரோத் தான் அவர்கள் என்ன செய்து நிலைப்படுத்துகிறது. இன்னும் அவனுடைய குரோத்தை நீங்க பார்க்கணும்னா, யாத்ராகமம் 33வது அதிகாரம் 16. யாத்ராகமம் 33:11. இப்ப ஆண்டவரும் மோசையும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்படியே 2 பேரும் பேசிடுவாங்க. அப்ப சுத்தி இருக்கவங்களாம் எந்திரிச்சு அப்படியே நின்று அப்படி வணக்கம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் மோசையும் பேசிட்டே போறாங்க. அப்ப 16 ஒருவன் தன் சிநேகிதனோடு பேச போல கர்த்தர் மோசையோடு முகமாக பேசினார். பின்பு அவன் பாளையத்து திரும்பான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அடு பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கொடுத்தது தெரியாம என்ன ஆனாலும் சர்ச்சை விட்டு மட்டும் வெளியே போக மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, அந்த அவனை ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது, ஹம்பிளான ஒரு பையன் தான் யோசுவா. நல்ல பையன். இன்னைக்கு இந்த மாதிரி பசங்களெல்லாம் பார்க்க முடியாது. இருக்காங்க, இல்லை நான் சொல்ல மாட்டேன். ஆண்டோடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன டீச் பண்ணணும். சரினும் டீச் பண்ணணும். யோசுவா 19வது அதிகாரம் 51வது. ஆசாரியனாகிய எலியாசரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எல்லாத்தையும் செய்து இவ்விதமாக அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். அப்ப ஸ்டார்ட் பண்ண வைக்கிறார், முடிக்க வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இதுதான் முக்கியம். முடிக்க செய்தார். ஒரு ஓட்டத்தை ஓடுறோம், பாதிலே ஒரு வருஷம் அத்துட்டு போயிடுறாங்க. 23 வருஷமா அன்றோட கூட இருக்க எனக்கு கிருபைப்படுறேன். 2000 ரட்சிக்கப்பட்டேன். 2023 வருஷமாக எத்தனையோ பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள். ஆனால் பின்மாற்றத்தை போகாதபடி ஆண்டவன் செய்தார், பாதுகாத்தார். அடுத்த வருஷத்துக்கு வருமா? 4வது வருஷத்துக்கு வருமா? சங்கீதம் 78வது அதிகாரம் 4வது வசனம். பின் வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்களை மறைக்காமலும் கர்த்தர் துதிகளையும் அவருடைய பலத்தையும் விவரிப்போம்.
இதுதான் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் எடுப்போம். எதிர்பார்ப்பு, தேவனுக்கு எதிர்பார்ப்பு நம்ம என்ன செய்யணும், நம் பின் சந்ததிக்கு என்ன செய்யணும் சொல்லிக்கணும். உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தேவன். இந்த வசனத்தை ஒவ்வொரு யூதனும் என்ன செய்வான்னா, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, தவழுது, பேசுது, கக்கா குக்கா பேசுது, அவரை அப்பா அம்மாங்கிறதாவது ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல இந்த வசனத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்துல எபிரேய மொழியில இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இத அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இத சொல்லிக் கொடுக்கணுங்கிறது ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. அப்புறம் அவங்க எப்படி அதை நடத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனம், அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசனம் எழுதணும். வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். வசனம் இல்லாத வாழ்க்கை விசனமான வாழ்க்கை. சரி, இப்ப ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட என்ன ஒரு எதிர்பார்த்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 18வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பது. ஆதியாகமம் 18வது அதிகாரம், கர்த்தர் ஆபிரகாம் சொன்னதை நிறைவேற்றும்படியாக அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின் வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை நியாயம் செய்து கர்த்தரை என்று கட்டளையிடுவான் என்று அறிந்திருக்கிறேன். கடவுள் எனக்கு தெரியும்ப்பா, எனக்கு தெரியும் ஆபிரகாம் அவன் மட்டும் அவன் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இந்த சொல்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, வாசிப்போமா. நெகேமியா 9வது அதிகாரம் 25 பக்கம் 6:1-6. நெகேமியா 6:1-6. ஒன்பதாவது அதிகாரம் 25வது வசனம். இப்ப ஆண்டவர் இப்படி சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும் போது, இப்ப நான் என் மக வீட்டில் இருக்கேன். இந்த வீடு என் மக வீடு தூத்துக்குடியில் இருக்கேன். ஷார்ட்டா வந்து என்னுடைய சம்பந்தி அம்மாவுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. அவங்கள பார்த்து ஜோம் நான் வந்திருக்கேன். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், கேமரா, ஸ்டாண்டு, நோட்ஸ். இது என் மகளுக்கு தெரியும். அப்பா வந்தா செய்தி கொடுப்பாங்க, அப்பா நான் உங்களுக்கு ஏற்கனவே ஏசி போட்டு வச்சுட்டேன்ப்பா அப்படிங்கிறாரு. காரணம் என்னன்னா, இந்த வசனம் எவ்வளோ அழகா அன்னைக்கு இந்த இஸ்ரேல் மக்கள் எப்படி ஆச்சரித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அரணான பட்டணங்களுக்கும் கொழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகல உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகள், ஏராளமான திராட்சை தோட்டங்கள், ஒலிவ தோப்பு, கனி கொடுக்கும் புசித்து திருப்தியாக்கி கொளுத்து பண்ண மாட்டாங்க, நல்லா சாப்பிட்டு கொளுத்து இருக்காங்க. உங்களுடைய பெரிய தயவுனாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அவனுடைய வார்த்தை கேட்டு செவி கொடுத்து ஆண்டோட சந்ததி ஆசிச்சானா இந்த மாதிரி என்ன செய்ய ஆசிரிப்பார். காரணம் என்னன்னா, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். அதையும் நம்ம பார்த்துருவோம். உபாகமம் எச்சரிப்பையும் அவங்க காட்டுறோம். உபாகமம் 6வது அதிகாரம் 10வது வசனம். உன் தேவன் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்ற ஆபிரகாம் ஈசாக்கு கொண்டு இதைத்தான் அங்க சொல்றாரு. நீ கட்டாத பெரிய பட்டணங்களையும் நிரப்பாத வீட்டு வசதிகளும் உள்ள போகும்போது திருப்தி ஆகும் பொழுது நீ அடிமையா இருந்த வீடாக இருந்தவர் கர்த்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அவருக்கே ஆராதிச்சு. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, மறந்துட்டாங்க. அதான் பிரச்சனை. ஜெபம் பண்ணி படிப்போமா. மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 78வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு ஆவிக்குரிய நிலைமையில எவ்வளவு மோசமாக இருந்தது நாங்கள் தியானிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எங்களை காக்கிறீர் ஐயா. வாழ்வாதபடி உங்களை காக்குவோம். மகிமையான சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு எங்களை நிறுத்த வல்லவராயிருக்கிற உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை கண்ணன் மணியை போல பாதுகாத்து இந்த வருஷத்திலே இந்த முதல் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் அழைத்து வந்த தயவுக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன்.